இச்சை அடக்கத்துடன் பாவத்தை வெல்பவருக்கு தேவனால் தரப்படும் கிரீடம் அழிவில்லா கிரீடம். மனிதனால் கூடாத ஒன்றுதான். தேவனை பிடித்துக்கொள், உனக்கு எல்லாம் கூடும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லையே. அவருடைய கண்களுக்கு முன்பாக அனைத்தும் வெளியரங்கமாய் காணப்படுகிறதே. பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் மனம் திரும்பா பாவிகளாய் இருக்கிறோம். தேவனை மீண்டுமாக சிலுவையில் அறைகிறோம். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் அவர் சத்தத்திற்கு செவிகொடு. கீழ்ப்படியாமல் இருந்தால் அவருடைய கோபாக்கினை நம்மேல் திரும்பும். நீ காணாதபடி உன் அருகே நின்று உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறார். உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். நீ கர்த்தருக்காய் காத்திரு. நீ வீழ்ந்து போகாமல் அவருடைய இளைப்பாறுதலில் பங்கடைவாய். தேவன் ஆபிரகாமை உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதித்தார். ஆனால் ஆசீர்வாதம் வரும் வரை கர்த்தருக்காய் காத்திருந்தான். அவனது பொறுமை நமக்கும் வேண்டும். நாமும் உலக இச்சையிலிருந்து விடுபட்டு அவர் அன்பில் நிலைத்திருந்து அழிவில்லா கிரீடத்தை பெற பாவி என்று ஒப்புக்கொடு. பரலோகம் கொண்டு சேர்ப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.